இன்னைக்கு இது ஒரு மூமெண்ட் பார்ப்போம். ஒரு 126 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டார்கெட்டை பிளான் பண்ணலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு இந்த 130 பாயிண்ட்ஸ் இருக்கும் கால் சைடு. இது ஒரு மூமெண்ட் இருக்கு. பட் விஷயம் என்னன்னா, சென்செக்ஸில் வந்து ரெண்டுமே வந்து கால் அண்ட் புட்டு பிலோ பார்ல இருக்கு. பிலோ பார்னா ஒன்றும் மேக்ஸிமம் வந்து மேலே போகிற லெவலில் இல்லை, எல்லாமே வந்து ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ் ரெண்டு பக்கமே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மூமெண்ட்டு கால் சைடு இருக்கு. பட் விஷயம் என்னன்னா, ஆப்ஷன் செல்லிங் இங்கேயும் மேலே ஜாஸ்தியாக்குறாங்க, இங்கேயும் இருக்காங்க கம்பேர்ட் வித் பையர்ஸ். ஸோ அதனால நம்ம மூவ்மெண்ட் வந்து அக்ரஷனாக ஒரே வாட்டி போவோன்றது இல்லை. ஸோ ஜிக்ஸாக்கா போய் தான் இந்த டார்கெட்டை கொடுப்போம். 197 தான் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ். லாட் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சின்ன லாட்டாக போட்டு பெரிய பாயிண்டாக பிடிங்க. லாட் ஏற்றாதீங்க இன்னைக்கு, ஏன்னா ரெண்டுமே பிலோவில் இருக்குது. சப்போர்ட்டு கீழே தான் இருக்குது கால் அண்ட் புட் ரெண்டுமே. நம்மளுக்கு பாயிண்ட் போகுது, பட் பிரச்சனை வந்து இதில் வரல. இந்த ரெட் லைனை உடச்ச பிறகு வேற லெவல் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ டார்கெட் பெரிய பெரிய டார்கெட் வைக்கலாம். 250 எல்லாங்குது டார்கெட்டு. 252 ஒரு டார்கெட் இருக்கு. 250 ஒரு டார்கெட்டு. அது மூவ் ஆச்சுன்னா வேற லெவல் மூவ் ஆகும். இது ஒரு டார்கெட் இருக்கு. பட் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டா வச்சுக்கோங்க கீழே, அதான் மெயின். இதை உடச்சிச்சுன்னா 250 ஒரு டார்கெட்டு, 290 ஒரு டார்கெட், ரெண்டு டார்கெட் இருக்கு. ஓகே, மூவ் ஆக போகுது. கால் சைடு மட்டும் அப்படியே ட்ரையல் பண்ணுங்க, மெதுவாக மேலே போவோம். கொஞ்சம் தைரியமாக எடுத்தால் தான் ட்ரேட் இது இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் 31 பாயிண்ட்டு, அதுக்கப்புறமா இந்த 47 பாயிண்ட். 47 பாயிண்ட்டுக்கு டார்கெட் இது. ஃபர்ஸ்ட் டார்கெட் 31 வச்சுக்கோங்க, 31 பாயிண்ட். அந்த ரெட்டை உடச்சிடுச்சுன்னா வேற லெவல் மூவ்மெண்ட் மேலே போயிடும். பட் அங்கே தொல்லை கொடுக்குது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கால் சைடு மட்டும்தான். அந்த ரெட் லைன் உடச்சிடுச்சுன்னா ட்ரேட்ல வெளியே வந்துட போறீங்க, வேற லெவல்ல மூவ்மெண்ட் இருக்கும். இந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சுன்னு போச்சுன்னா செம்ம ஸ்பீட் இருக்கு. அது வரைக்கும் ட்ரேடு நம்மளுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. எஸ், கொஞ்சம் வந்த வரைக்கும் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க. ஏன்னா புட் சைடு சப்போர்ட் எடுக்க பிளான் பண்ணுது. அது உடைக்கணும், அந்த சப்போர்ட்டை உடச்சுன்னு கீழே போகணும். அது எஸ், ரெடி ஆகுது. கால் சைடு டார்கெட் கொடுத்துரும் இந்த வாட்டி. ஃபர்ஸ்ட் டார்கெட் 31 பாயிண்ட்ஸ். கொஞ்சம் சைட்வைஸ் இருக்கு. லாட் சின்னதா போட்டிருக்கணும், டார்கெட் கண்டிப்பா இருக்கானா. ஒரு 2 மினிட்ஸ் அங்கேயே நின்றுச்சுன்னா பெரிய மூவ்மெண்ட் இருக்கு. இன்னொரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் அங்கேயே மெயின்டைன் பண்ணுங்க, பெரிய டார்கெட் வருது. ஃபர்ஸ்ட் டார்கெட் 31 பாயிண்ட்ஸ். 31 உடச்சிச்சுன்னா 50 பாயிண்ட்ஸ் டார்கெட். அது உடையலன்னா நீங்க அங்கே லாட் சைஸ் டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துடுச்சு. இப்போ போயிடும், ஃபாஸ்டா போயிடும். எடுக்காதவங்க திரும்பி அந்த பாட்டம் ஸ்டாப் லாஸ் போட்டு எடுத்துங்க. எடுக்காதவங்களும் கால் சைடு இப்போ புது என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் இது வச்சுக்கலாம், அந்த கேண்டில் இந்த பாட்டம் ஸ்டாப் லாஸ் வச்சு எடுத்துங்க. புதுசா என்ட்ரு ஆகிறவங்களும் என்ட்ரு ஆகிக்கலாம். இப்போ
ஸ்பாட்ல நம்ம டார்கெட் கிட்ட ரீச் ஆக போகுது பாருங்க. டார்கெட் வந்துச்சு, ப்ரீமியம் வரல. நம்ம இது நான் காலையில யோசிச்சு தான் டார்கெட் வரும், ஆனால் ப்ரீமியம் மெதுவாக தான் வரும்னு நம்ம பிளான் பண்ணோம். எஸ், ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச். இப்போ இதுக்கு மேலே செகண்ட் டார்கெட் ஈஸியாக போயிடும், வேகமாக போயிடும். சரி, ஃபுல் பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணுமா, இல்லை 1-2 பாயிண்ட் கம்மி ஜாஸ்தியானா கூட வந்துருங்க. கால் சைடு மட்டும் தான் இன்னைக்கு, ஃபுட் சைடு பார்க்கக்கூடாது கொஞ்ச நேரத்துக்கு. மூமெண்ட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, சைட்வைஸ். டோட்டலாக நம்ம போட்டுக்கிற பாயிண்ட்ஸ் எவ்வளோ? 48 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கோம். அதில் எவ்வளோ வந்திருக்கு இது வரைக்கும் வந்துக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 42 வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம், சைட்வைஸ் வருது. ஓகே, சரி வெயிட் பண்ணாதீங்க, விட்டுடுங்க, திருப்பி எடுக்கலாம் வேணா. பட் கால் சைடு மட்டும் தான் போவோம் ரிட்ரேஸ் ஆகிட்டு. இந்த ட்ரேட் யார் யார் பண்ணீங்க? கால் சைடு யார் யார் எடுத்து தம்ஸ் அப் போடுங்க. வெரி குட், வெரி குட். திருப்பி கால் சைடு தான் போவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உடனே நுழைய வேணாம், இன்னும் கொஞ்சம் கீழே வரட்டும் கால் சைடு. சரி, இன்னைக்கு அக்ரஷனான ட்ரேட் இல்லை, நம்ம டார்கெட்டு ஸ்பாட்டில் கொடுத்துச்சு, பட் வராது. இதை பற்றி நம்ம காலையிலே பேசிட்டோம். லேட்டாக சேர்ந்தவங்க மட்டும் தான் லாக் ஆகிருப்பீங்க, மீதி பேர் தெரிஞ்சிருக்கும். காலையிலே நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பாயிண்ட் வரும், பட் ப்ரீமியம் வந்து ரெண்டுமே ஆப்ஷன் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா ப்ரீமியம் கம்மியாகுது. இது ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே போட்டோம். சரி, ஒரு ட்ரேட் ஓவர், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அடுத்த ட்ரேடுக்கு. அடுத்த ட்ரேட் புட் சைடு சூப்பராக போகுது, பட் நம்ம என்ட்ரா வேணாம். கால் சைடு மட்டும்தான் என்ட்ரி நம்மளுது. கால் சைடு ஒரு என்ட்ரி. $248 டார்கெட், 248 வைங்க பார்க்கலாம். இல்லை 46 இல்லை 48, ஒரு 2 பாயிண்ட் குறைச்சிக்கலாம், தப்பு இல்லை. இது செகண்ட் ட்ரேட் நம்பர் 2, 248 வரைக்கும் இருக்கு. எஸ், போயிடும், கிரீன் ஆயிடும் கால் சைடு. கால் சைடு கிரீன் ஆகி மேலே போயிடும். ட்ரையல் பண்ணுங்க. அடுத்தது 250, 247 உடச்சிச்சுன்னா அப்படியே 50 ரீட்டைன் பண்ணலாம். சைடு என்ன சொல்லுது, ப்ராப்ளம் சைடும் சப்போர்ட்டில் உட்காரு. சரி, நம்ம டார்கெட் கிட்ட வந்துடுச்சு, அதை உடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த டார்கெட் உடையணும் ஸ்பாட்டில். சரி, ட்ரேட் நம்பர் 2 27 பாயிண்ட் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு அங்கே ஒரு 2 மினிட்ஸ் ரீட்டைன் ஆச்சுன்னா மேலே போயிடும். கொஞ்சம் உஷாராக இருங்க, மேலே போயிடும். அது அங்கேயே நிற்கணும். அது அந்த 234க்கு மேலே நின்றுச்சுன்னா மேலே போயிடும். நல்லாவே போகும், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸ்கேல்பிங் ட்ரேட் இல்லை இன்னைக்கு, ட்ரையலிங் ட்ரேடுக்கு மட்டும்தான் காசு. ஒரு இடத்துல எங்கன்னா ஒரு 3 லாட் போட்டுட்டு ட்ரையலிங் ஸ்டாப் லாஸை ஹோல்டு பண்ணிங்கன்னா இன்னும் மேலே போயினே தான் இருக்கும். இது 265 வரைக்கும் இருக்குது இது. பட் புது என்ட்ரி இங்கே போடணுமான்னா ஸ்டாப் லாஸ் 227 கொடுத்து எடுங்க. ஸ்டாப் லாஸ் 227 கொடுத்துட்டு 260 வரைக்கும் 70 வரைக்கும் ட்ரையல் பண்ணலாம் இதை. பட் ரிஸ்க் இருக்குது, ஓரளவுக்கு 70% 60% வரும்போது ரிட்ரேஸ் ஆகும்போது வெளியே வந்துருங்க. 265 வரைக்கும் டார்கெட் இருக்கு. இது வரைக்கும் ஒரு டார்கெட் இருக்கு.
45 பாயிண்ட். பட் ஒரே ஷாட்ல போவோமா பார்த்துக்கணும், அதுதான் நம்ம பிரச்சனை. ஏன்னா இங்கே ஸ்பாட்டை உடைக்கிறது கஷ்டமாகுது. 265 வரைக்கும் டார்கெட் இருக்கு. நான் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்தேன் உங்களுக்கு. தேர்ட் டார்கெட்டும் ரீச் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு டார்கெட் இருக்கு. இந்த டார்கெட் தொட்டுச்சுன்னா வில் எந்த ஷோ முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஸோ 45 பாயிண்ட்ஸ் லாஸ்ட் டார்கெட். 45 பாயிண்ட்ஸ் லாஸ்ட் டார்கெட். பார்க்கலாம் போயிடும் மேலே. அது 45 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துரும். இப்போ க்ரீன் ஆகி மேலே போகும். அது ரெண்டுத்தையுமே உடச்சிடும். 53 தொட்டுரும், அதுக்கும் தொடும். மேலே போயிடும் க்ரீன் ஆகி. 234 ட்ரையலிங்கு. புது என்ட்ரி 227 இருப்பீங்க நினைக்கிறேன். க்ரீன் ஆகிடும். அது புதுசாக என்ட்ரி போட்டவங்க 227 எக்ஸிட்டு. ட்ரையலிங் இருக்கிறவங்க 234. ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் 234, புது என்ட்ரி 227 ஸ்டாப் லாஸ். டார்கெட் திருப்பி அதே தான், மேலே தான். ஃபர்ஸ்ட் டார்கெட் 53, செகண்ட் டார்கெட் 63. மேலே போயிடும் அது க்ரீன் ஆகி. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த டான்ஸ் ஆடுது. அது அப்வர்டு மட்டும் தான் இருக்குது. அங்கே குழப்பது ஜனங்களை. குழம்பாதீங்க. உங்கள் 2 டார்கெட் கண்டிப்பாக கிடைக்கும். 53 ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. அடுத்த டார்கெட் 63. அதுக்கு மேலே வந்துச்சுன்னா போனஸ். ஓகே, 63 தொட்டுரும். அந்த கேண்டில் பயம் காட்டும். உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் தான் அந்த பயத்தை நம்ம போக்க முடியும். லாட் சைஸும் நாலேஜை மட்டும் தான் உங்களுக்கு காசு தரும் ட்ரேடிங்கில். அந்த டார்கெட் இருக்கு நம்மளுக்கு, கண்டிப்பாக இருக்குது டார்கெட்டு. 53 செகண்ட் வாட்டி ரீடெஸ்ட் ஆகும். மேலே போவோம். திரும்பியும் மேலே போயிட்டு இந்த வாட்டி 63 சேர்த்து கொடுக்கும். இன்னைக்கு பேட்டர்னே இதுதான். சின்ன சின்னதா ட்ரையலிங் பண்றவங்களுக்கு மட்டும்தான் காசு. 53 இன்னொரு வாட்டியும் தொடும். இப்போ 63. ஸ்லோவா தான் மேலே போகுது. இது 63 இந்த வாட்டி அடிச்சிடும். க்ரீன் ஆயிடும். கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. எஸ், பியூட்டிஃபுல். ட்ரையல் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது இங்கே இறங்கிங்க 263ல. இப்போ ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் இருக்குது 52 பாயிண்ட்ஸ். ஓகே, எந்த செஷன் போதும்? யாராரு இதில் யாரார் ப்ராஃபிட் பிடிச்சது? தம்ஸ் அப் போடுங்க. இந்த ட்ரேடில் 53 பாயிண்ட்ஸ் யாராருது? இதுக்கு மேலே ரியல் டைம் கால் சைடு ஃபுல்லாக வந்துச்சு.